வெல்கம் டு ஈஸி கோடிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாட்டம் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஒரு கம்போஸ் வேலேருந்து ஒரு பாட்டம் ஷீட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பாட்டம் ஷீட்டுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா ஒரு வந்து ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட் தேவை. ஸோ அது வந்து பூலியனாக இருக்கிற மாதிரி தான் யூஸ் ஆகும். ஸோ பூலியன் தான் தேவை இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கோரோட்டின் ஸ்கோப் வந்து தேவைப்படும். ஸோ இந்த கோரோட்டின் ஸ்கோப் வந்து எதுக்காக தேவைப்படுதுன்னா நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒன் டைம் லான்ச் ஆகிறது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ரெக்கர்ஷன் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோரோட்டின் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த கோரோட்டின் கான்செப்ட்டு இந்த ஸ்டேட் வச்சு எப்படி ஒரு கம்போஸில் வந்து ஒரு பாட்டம் ஷீட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கோட் வைஸ் பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போயுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட்டை எடுத்துறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு கம்போஸ் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து பாட்டம் ஷீட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நான் சொன்னல ஒரு ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ண ஒரு பூலியன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வேன் ஆஃப் பாட்டம் ஷீட் ஸ்டேட் ஸ்கேஃபோல்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு ரிமெம்பர் பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட். ஸோ இதை வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே பாட்டம் ஷீட் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். அந்த பாட்டம் ஷீட் என்னென்னா எனக்கு பாட்டம் ஷீட் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பேண்டாக இருக்க போதா இல்லை கொலாப்ஸாக இருக்க போதா. கொலாப்ஸ்டு மீன்ஸ் வந்து உள்ளே இருக்கணும். ஸோ எக்ஸ்பேண்டட்னா வெளியே வர்றது தான் வந்து ரெண்டுத்துக்கான மீனிங். ஸோ இது வந்து எனக்கு பாட்டம் ஷீட்டோட ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொலாப்ஸ்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து பாட்டம் ஷீட்டோட ஸ்டேட் வேல்யூ கேப்ஸ் ஸ்டேட் வேல்யூ வந்து கொலாப்ஸ்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கொலாப்ஸ்டு. ஓகே, இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் ஒரு கோரோட்டின் கான்செப்ட் ஒன்று ஸ்கோப் வந்து க்ரியேட் பண்ணணும். கோரோட்டின் ஸ்கோப், ரிமெம்பர் கோரோட்டின் ஸ்கோப். ஸோ இந்த ரெண்டு க்ரியேட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ இந்த ரெண்டு தான் மேஜராக ஒரு பாட்டம் ஷீட்டுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ். ஸோ இது ரெண்டு இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் பாட்டம் ஷீட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஒரு சர்ஃபேஸ் ஒரு ஸ்கேஃபோல்டுன்னு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லேஅவுட் இருக்குமோ அதே மாதிரி பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ போடுறேன் பாருங்கள், பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு வந்துருச்சா. ஸோ பாட்டம் ஷீட் ஸ்கேஃபோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம மாடிஃபையர் நம்ம சீட்டோட கண்டென்ட் எல்லாமே எழுதிட்டு இந்த இதுக்குள்ளே வந்து நம்மளோட பேஜோட மொத்த யூஎஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன எழுத போகிறேன்னா ஷீட்டோட ஸ்டேட், பாட்டம் ஷீட்டோட ஸ்டேட் வந்து எப்படி இருக்க போகுது. ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பாட்டம் ஷீட்டோட ஷேப் எப்படி இருக்க போகுதுன்னா சீட்டோட ஷேப் வந்து ரவுண்டட் கார்னர் வேணும் எனக்கு ரெண்டு சைடும். ஸோ 4 சைடுமே வச்சுக்கலாம். வந்து 20.dp வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீட்டோட கண்டென்ட் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். சீட்டோட கண்டென்ட் இதுக்குள்ளே தான் இப்படி இந்த மாதிரி போட்டுட்டோன்னா இந்த சீட்டோட கண்டென்ட்குள்ளே இந்த பாட்டம் சீட்டுக்குள்ளே இன்னருக்குள்ளே என்ன யூ எழுதணுமோ அது எல்லாமே சீட்டோட கண்டென்ட்டுக்குள்ளே தான் எழுத போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீட்டோட பீக் ஹைட் அப்படின்னு. ஸோ வெளியே வந்து தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா தெரிகிற மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சைஸ் வந்து ஒரு 10-12 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேணாம் ஃபுல்லாமே வந்து உள்ளே ஹைடாக தான் இருக்கணும் அப்படின்னா 0.dp கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இதுக்குள்ளே இந்த ஸ்கேஃபோல்டு ஃபுல்லாக எழுதியாச்சு. இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ளே உள்ளே என்ன எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து வெளியே அவுட் சைடில் இருக்கிற ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி அந்த பட்டனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வியூவோ க்ரியேட் பண்ணி அதை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து பாட்டம் ஷீட் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லணும். அந்த வியூ எல்லாமே இந்த பேடிங் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இந்த ஸ்கேஃபோல்டு உள்ளே தான் எழுதணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணால் ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மாடிஃபையர் ஃபில் மேக்ஸ் சைஸ், அதாவது வித்து ஹைட் ரெண்டுமே வந்து மேக்ஸ் சைஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பட்டனில் ஆன் கிளிக் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான டெக்ஸ்ட்டோட வந்து எனபிள் அண்டு டிசபிள் ஷோ அண்ட் ஹைட்னு வச்சுப்போம். ஷோ அண்ட் ஹைட் பாட்டம் ஷீட் ஒன்று. ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போனால் கோரோட்டினோட கோரோட்டின் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டாட் லான்ச்சுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே
இப்போ இந்த பாட்டம் ஷீட்டோட ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் டாட் இஸ் கொலாப்ஸ்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பாட்டம் ஷீட்டோட வேல்யூ வந்து மாற்றணும். பாட்டம் ஷீட் ஸ்டேட்டை வந்து இஸ் எக்ஸ்பேண்டாக மாற்றணும். அதே எல்ஸாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு கொலாப்ஸ்டாக மாற்றணும். இவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. ஓகே டன். சாரி, நான் இதுக்கு ப்ரீவியஸாக போட்டது இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணவே இல்லை. இந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ எடுத்துகிட்டு ஸோ இந்த மெயினாக இங்கே ரன் பண்ணிக்க விட்டுட்டு இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த பட்டன் வரணும். ஸோ பட்டன் வந்துச்சு பார்த்தீங்களா, ஷோ அண்ட் ஹைட் பாட்டம் ஷீட். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஷோ அண்ட் ஹைட் பாட்டம் ஷீட். இதை சென்டர் பண்ணாலும் நான் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து சென்டர் பண்ணால் இங்கே வந்து இதை வந்து வெர்டிக்கல் பாக்ஸ்க்கு வந்து என்ன வெர்டிக்கல்னால் இங்கே வச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். கண்டென்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ கண்டென்ட் அலைன்மெண்ட் டாட் சென்டர் அப்படின்னு கொடுத்தா பட்டன் வந்து சென்டருக்கு வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஷோ அண்ட் ஹைட் பாட்டம் ஷீட்னு கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளிக் பண்ணாலும் எந்த ஆக்ஷனும் இல்லை, ஏன்னா நமக்கு வந்து பாட்டம் ஷீட் வெளியே வராது. ஏன்னா பாட்டம் சீட்டோட கண்டென்ட்டில் நம்ம எந்த ஒரு யூஏயுமே நம்ம வந்து எழுதலை. ஸோ எந்த ஒரு ஹைட் அண்ட் வித்துமே கொடுக்கல. ஆல்ரெடி இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட் பீக் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் 10ன்னு கொடுத்தனா எனக்கு வெளியே தெரியுமான்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை வச்சு ரன் பண்ணுறேன். 10 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ லைட்டாக இங்கே இந்த இடத்துல ஒரு எட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா, 10 இந்த இடத்துல ஒரு எட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா, இதான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக ஹைட் ஆகணும் அப்படின்னா வந்து நான் 0 கொடுத்துறேன். இப்போ இந்த சீட்டோட கண்டென்ட்டுக்குள்ளே ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான மாடிஃபையர் வித் வந்து ஃபுல் வித் வச்சுக்கிறேன். ஃபில் மேக்ஸ் வித்தே இருக்கட்டும். ஆனால் ஹைட்டு வந்து டாட் ஹைட் வந்து எனக்கு வந்து ஒரு 300.dp வேணால் இருக்கணும், இல்லை ஒரு 200 கொடுத்துப்போம். ஸோ பட்டன் சென்டராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டாட் பேக்ரவுண்ட், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஸோ கலர் டாட் ஒரு கிரே இருக்கட்டும்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இது வந்து உள்ளே வரணும். ஸோ இதுக்குள்ளே அதே மாதிரி வச்சுட்டு கமா போட்டு கண்டென்ட் அலைன்மெண்ட் டாட் சென்டர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் வந்துன்னா ஹலோ ஈஸி கோடிங். ஸோ கமாண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30.sp இருக்கணும். ஸோ அதே மாதிரி கமா போட்டு ஃபாண்ட்டோட கலர் வந்து கலர் டாட் ஒயிட் இல்லை பிளாக் கொடுத்துக்கலாம். ஓகே டன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ நான் வந்து இப்போ இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து எட்ஜ் வந்து இந்த ஷீட் ஷேப் வேணும், ரவுண்ட் கார்ன் வந்து 20 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் சைஸுமே 20 வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இதே வந்து டாப் எண்டு இல்லை டாப் ஸ்டார்ட்டு டாப் எண்டு மட்டும் எனக்கு வந்து 20.dp வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் டாப்போட எண்டு மட்டும்தான் இதாகுது. அதே மாதிரி டாப் ஸ்டார்ட்டு ஒரு 20.dp வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ 2 சைடும் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இதை இப்போ கிளிக் பண்ணால் நமக்கு வந்து டவுன் ஆகும், கிளிக் பண்ணால் வெளியே வரும்.
ஸோ இதான் ஒரு பாட்டம் சீட்டோட பிஹேவியர் கான்செப்ட். ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டம் சீட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நமக்கு வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து நிறையா அப்ளிகேஷன் வந்து ஒரு யூசரோட ஐடி போட்டோன்னே நமக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகி ஓடிபி வர்றது வந்து இந்த மாதிரி பாட்டம் சீட்டில் தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு யூஐ வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி பாட்டம் சீட்டில் வந்து வச்சு பண்ணணும்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து யூஸர் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஜஸ்ட் நம்ம கோட் வைஸாக சொல்லிடுறேன் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டேட் வந்து எனக்கு வந்து பாட்டம் சீட் வந்து கொலாப்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கோரோட்டின் ஸ்கோப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ண பின்னாடி பாட்டம் சீட் ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கால் பண்ணிட்டு அதில் வந்து நான் வந்து ஸ்டேட்டை வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கான ரவுண்ட் கார்னர் ஷேப் வந்து நான் வந்து எனக்கு வந்து டாப் எண்டும் 20 வேணும், டாப் ஸ்டார்ட் இந்த 2 பக்கமே எனக்கு வந்து, அதாவது மேலே இருக்க 2 பக்கமே எனக்கு வந்து கார்னர் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சீட் கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு பாக்ஸை வந்து செட் பண்ணி அந்த இதுக்கு பாக்ஸ்க்கு வந்து 200 ஹைட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டராக ஒரு ஹலோ ஈஸி கோடிங் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ நமக்கு வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதோட சீட் பீக் ஹைட் அப்படிங்கிறது 0.dp. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒரு 20 வைக்கிறேன். இது நார்மலாக நமக்கு வெளியே தெரியும் பாருங்களேன், அந்த கிரே கலரு. சாரி ஸோ அந்த பீக் ஹைட் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வெளியே தெரியும். ஸோ நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணாலே இப்படி மேலே வர்ற மாதிரி தெரியறதுக்காக தான் இந்த பீக் ஹைட் வச்சுருப்பாங்க. இல்லை எனக்கு இந்த ஸ்வைப் வேணாம், எனக்கு ஜஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணாலே போதும் அப்படின்னா இதை வந்து 0 பண்ணி விட்டுறணும். ஸோ 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இது வெளியே வராது. ஸோ நம்ம ஸ்வைப் பண்ணால் ஸோ அந்த பீக் ஹைட் நமக்கு வந்து வெளியே பாட்டம் சீட் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதை யாராவது ஸ்வைப் பண்ணால் மேலே போகணும், ஸ்வைப் பண்ணால் கீழே வரணும் அப்படின்னா அந்த பீக் ஹைட் வச்சுக்கோங்க. இல்லாட்டி அது 0ன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த பட்டனை கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பீக் ஹைட் வச்சிட்டோம். ஸோ அதுக்குள்ளே இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் நான் வந்து பட்டன் மொத்த யூஐயுமே ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜென்ரேட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு இந்த பட்டனோட கிளிக்குள்ளே லான்ச் ஸ்கோப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கோப்புக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா கொலாப்ஸ்டாக இருந்தால் எனக்கு எக்ஸ்பேண்டாக இருந்தால் கொலாப்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து இது எக்ஸ்பேண்டடாக இருக்குது, இதை கிளிக் பண்ணால் அது கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ்டாக இருக்குது, இதை கிளிக் பண்ணால் இது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ஒரு சின்ன லாஜிக் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணி பாருங்கள் கைஸ், இதோட கோட். ஸோ இன்கேஸ் வந்து இந்த கோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சாம்பிள் வேணும் அப்படின்னா நான் வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிட்டில் போட்டுட்டு இதோட URL தரேன். ஸோ இதை எடுத்து வேணால் அப்படியே ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ கம்போசிட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.